रुद्राय च नमस्ताम्राय चारुणाय च नमः शृङ्गाय च वसुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे भदाय च धूरे भदाय च नमो हन्त्रे सहनीयसे च नमो भिक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் மிராக்கலான ஒரு டெம்பிள். அதுவும் சிவன் டெம்பிள். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் பேர் வந்து ஞாயிறு. இங்கே வந்து சிவன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுள். ரெட் ஹில்ஸ்லேருந்து இங்கே வரணும்னா ஒரு 10 கிலோமீட்டரு. நம்ம வந்து கோயம்பேடு அந்த மதாவரம் ரவுண்டுனா அதை தாண்டி உள்ளே வரணும்னா ஒரு 15 கிலோமீட்டரு. இது எல்லாத்துக்குமே நடுவில் இந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி. அதாவது அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸான திருவோடு மரமெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் பல ஆண்டு காலம், எப்படி சொல்ல போனால் ஒரு 1000 காலத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து ஸ்டோரியாக வந்து பேசுகிறாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ அந்த கோவிலில் என்ன விசேஷம், அந்த சிவனுக்கு என்ன சக்தி, என்ன மாதிரி ராஜாக்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். வெத்தலை பார்க்கல வச்சிட்டிங்களா? சரி, ஓகே. சில்லறை காசு குடும்ப பேர், ஃபேமிலி பேர் எல்லாமே சொல்லி நல்லபடியாக ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னேன். நல்லபடியாக அவர் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்க. இதில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 சூரிய ஒளி வந்து நேராக வந்து அந்த கர்ப்பகுடியில் வந்து வரும். அது பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்து அங்கே வெளியில் நிற்பாங்க. அந்த கர்ப்பகுடி தான் அது. ஆக்சுவலி இவங்க வந்து சொர்ணாம்பிகா. இவங்க வந்து எப்பவுமே வந்து கல்யாண கோலத்தில் தான் இங்கே இருப்பாங்களாம். சித்திரை 1 - 7 நாளில் விடியங்காலையில் அந்த சூரியன் இந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சிவன் கிட்ட வந்து பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மன் கிட்ட போடுமா. அது ஒரு சில செகண்ட் வரைக்கும் அந்த மாதிரி டெய்லி வருவாங்க. இதை பார்க்கறதுக்கு நிறைய விசேஷமான ஆளுங்கள்லாம் வருவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பார்க்கறதுக்கு அதே கோலத்தில் தான் இருக்காங்க. இங்கே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கார்னரில் தான் வந்து சிவன் இருக்காரு, இந்த கார்னர் வந்து அம்மன் இருக்காங்க. அது நான் உள்ளே இருந்தது அந்த டெம்பிள். பட் அதையும் மீறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்க மரம் ரொம்ப பெரிய மரம் இருக்குது. ஆனால் அது மரத்தை தாண்டியும் இந்த சித்திரை மாதத்து இந்த 7 நாள் அந்த சூரிய வெளிச்சம் எங்கேருந்துலாம் வரும்னு தெரியாது. இந்த மார்னிங் கரெக்டாக சிவன் மேலே பட்டுட்டு அங்கேருந்து நேராக அம்மன் கிட்ட வந்து ஒரு சில செகண்ட் அப்படியே இருக்குது. ரியலி இது வந்து ஒரு மிராக்கலான ஸ்டோரி தான் பார்க்குறதுக்கு. ஸ்ரீ கமல விநாயகர் கோவில். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு இங்கே வந்து. அப்புறம் வந்து நர்த்தன கணபதி. இங்கே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே முடியாது, அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் இங்கே. ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சன்னதி. இங்கே எல்லாமே பிள்ளையார், முருகர், சிவன் எல்லா கடவுளுமே சேர்ந்த டெம்பிள் இது. இது காசி விஸ்வநாதர் கூட பாருங்க. அது ஒரு லிங்கம் ரொம்ப அழகாக குட்டியாக செட் பண்ணியிருக்காங்க. கும்பிட்டுக்கலாம். இந்த குளத்துக்கு இன்னொரு வரலாறு இருக்கு. இப்போ தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க இங்கே வந்து சிவனை வழிபட்டுட்டு இங்கே நேராக இங்கே வந்துட்டு குளிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுவும் 11 வாரம் வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து குளிச்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த தோலுக்கு சம்மந்தப்பட்ட வியாதி, கண்ணு சரியா தெரியல, கண்ணு மங்கலா இருக்கு, அந்த மாதிரி ஐக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியுமே வந்து இங்கே க்யூர் ஆகுது அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகமாக வந்து ஃபாலோ பண்ணி பிலீவ் பண்ணுறாங்க.
இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 1500 இயர்ஸ் மேலே இந்த மரம் வந்து இங்கே இப்படியே பொசிஷனில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இது கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை கோவில் கட்டுறதுக்கு அப்புறம் இருக்குதான்னு தெரியல. பட் இதோடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1500 இயர்ஸு. இதில் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நான் வந்து இந்த பூவை பார்க்குறேன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாமரை, ஓகேங்களா? இந்த தாமரைக்குள்ளே இது 5 தலை நாகமும், இதுக்குள்ளே பாருங்கள் சிவன். இந்த மாதிரி நான் பூ ரொம்ப ரேராக பார்க்குறேன். இது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. அழகாக இருக்காங்க அந்த சிவனுடைய உருவம். இதே உருவம் தான் அங்கே அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு. ரொம்ப குட்டியாக அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டோரி இருக்குது இந்த மரத்துக்கு. சுற்றி பார்த்தீங்கனாலே இன்னும் அது நல்ல எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமான ஒரு மரம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க திருவோடு மரம். யாசகம் எடுக்கிறதுக்காக இந்த காயை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டோரிஸு. இது வந்து ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஓகே, சன்னியாசிகளுக்கு வந்து சப்போஸ் இந்த காய் அவங்க தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து இந்த காய் வந்து துணியில் போட்டு மடித்து அதை காய வச்சு தான் வந்து அவங்க வந்து யாசகம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பெரிய ஸ்டோரி. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மரம் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பட் இந்த ஞாயிறு டெம்பிளில் இருக்குது. அது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஃபீல் பண்ணுது. இதை பாருங்கள் எவ்வளோ காய் வந்து இங்கே பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. திருவோடு மரம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். இதை பாருங்கள். ஓகே, இந்த கோவிலோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்து இந்த பக்கம் படையோடு போகும்போது அங்கே இருக்க ஒரு தாமரை குளத்தை பார்த்தாரு. அதில் ஒரு தாமரை ரொம்ப ஷைனியாக ரொம்ப ஜொலிச்சிருந்ததான். இவர் போயிட்டு அந்த தாமரையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த தாமரை அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சான். திரும்பி அவர் சீடர்கள் அமைச்சு அதை எடுக்க சொன்னாரா, அவரால் எடுக்க முடியலையா. திரும்பி அவரே போயிட்டு அந்த கத்தியை எடுத்து அது வெட்டலான்னு போகும்போது திரும்பி அது இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சான். ராஜா வந்து கத்தி எடுத்து ஒரே வெட்டும் போது அந்த குளமே ரத்தம் ஆயிடுச்சான். அவர் பயந்துட்டு ஐயோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டாரா. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்கள் ஒரே நைட்டில் வந்து இந்த கோவிலை கட்டணும், சிவன் கோவில் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அதே மாதிரி இந்த ஒரே நைட்டில் வந்து இந்த சிவன் கோவில் கட்டினாராம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா இது பாவ விமர்சனம் உங்களுக்கு அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ராஜா வந்து அந்த பாவ விமர்சனத்துலேருந்து வெளியில் வந்ததா வந்து இந்த கோவிலுக்கு சரித்திரம் இருக்குது. இன்னொரு ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இப்போ வியாபாரம் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, மன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த மாதிரி குழந்தை பிறக்கல சில பேருக்கு, இல்லை வந்து கண்ணு சரியில்லை, அந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து இங்கே 11 வாரம் வந்து பூஜை பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து விமோசனம் ஆகும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ராகுகால பூஜை, நீங்கள் வந்து சித்திரை பூஜை, அந்த மாதிரி அமாவாசை பூஜையில் இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலை வந்து ஞாயிறுன்னு போட்டாலே உங்களுக்கு மேப்லேயும் காமிச்சிடும், உங்களுக்கு யூடியூப்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப மிராக்கலான பியூட்டிஃபுல்லான இந்த டெம்பிளுங்க. சரி, ஓகே, இப்போது நான் இந்த ஸ்டோரிலாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். பட் இது எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். உங்களுக்கு அந்த ஸ்டோரி பற்றி எதுனா சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், எனக்கு பாதி தெரிஞ்சாலும் உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதனால் நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம்.